जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर. சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். பரோபகாரம், பகவத் ஸ்மரணம். இப்போதும் எப்போதும் இதுவரை செய்யாவிட்டாலும் இப்போதிலிருந்தாவது நாம் செய்ய வேண்டியது பகவத் ஸ்மரணையை அழுத்தமாக ஆழமாக ஏற்படுத்திக் கொள்வதுதான். அப்படி வாழ்நாள் பூரா வெளியில் எத்தனை காரியம் செய்து கொண்டிருந்தாலும் உள்ளூர ஓர் இழை பரமாத்மாவிடமே சித்தம் ஒட்டி கொண்டிருந்தால்தான் அந்திம காலத்தில் கண்ணா பின்னா நினைப்புகள் வராமல் அவன் நினைவு மட்டும் மாம் ஏவ என்ற மாதிரி அது மாத்திரமே இருந்து கொண்டிருக்கும். இழுத்து பறித்து கொண்டு கிடந்தாலும் அத்தனை இழுப்பறியிலும் விடாமல் பகவத் ஸ்மரணமே இருக்கும். அல்லது அனாயாச மரணமாக இயற்கையாக சம்பவிக்கும் போதும் அவனையே நினைக்க தோன்றி அந்த ஒரு சில க்ஷணங்களானாலும் அதிலேயே ஐகாக்கிரியத்தோடு முழுகிவிட முடியும். அல்லது திடீரென்று ஒரு புலி வந்து அடித்து போட்டாலோ அல்லது கரண்ட் ஷாக் அடித்தாலோ அப்போது கூட பயமோ அதிர்ச்சியோ இல்லாமல் பிரக்ஞை போய்விடாமல் டான் என்று பகவத் ஸ்மரணம் வந்து நிற்கும். பிராண பிரயாண சமயே கபவாத பித்தைஹி. உயிரின் நெடும் பிரயாண சமயத்தில் கபவாத பித்தங்கள் கட்டி இழுக்கிற போது உன்னை எப்படி நினைப்பேனோ என்று முகுந்தமாலாவில் குலசேகரர் மாதிரி பெரியவர்களே பயப்படுகிறார்கள். பகவத் பாதாளும் இந்த பிராணப்பிரயாண பதப்பிரயோகம் பண்ணியிருக்கிறார். பிராண பிரயாண பவபீத சமாகுலஸ்ய லக்ஷ்மீ நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். லக்ஷ்மீ நிருசிம்ஹ கராவலம்ப ஸ்தோத்திரம். உயிர் கிளம்புகிற சமயத்தில் ஏற்படுகிற பயத்தை போக்க சகல பயத்தையும் நிவிருத்தி பண்ணும் லக்ஷ்மீ நிருசிம்ஹ மூர்த்தி தான் கைப்பிடிப்பாக கர அவலம்பம் வந்து ரட்சிக்க வேண்டும் என்கிறார். இதே மாதிரி சுப்பிரமணிய புஜங்கத்திலும் பிரயாணோன்முகே மயி அநாதே, அநாதையான நான் நெடும் பயணம் கிளம்பும் போது அப்பா குஹனே தயாளுவே நீ முன்னே வந்து நிற்க வேண்டும் என்கிறார். இதையே அச்சடித்த மாதிரி திருப்புகழிலும் சொல்லி இருக்கிறது. அந்த மகான்கள் எப்போதும் பகவத் ஸ்மரணம் அல்லது ஆத்மானுசந்தானத்தில் இருந்தவர்கள். அதனால் நிஜமாக அவர்களுக்கு இந்த பயம் இல்லை. நம்மை உத்தேசித்து நமக்கு பிரார்த்திக்க கற்றுக் கொடுக்கத்தான் இப்படியெல்லாம் பாடி வைத்திருக்கிறார்கள். பெரியாழ்வார் இன்னும் கொஞ்சம் சுவாதீனமாக கூட பகவானிடம் சொல்கிறார். அப்போதைக்கிப்போதே சொல்லி வைத்தேன். சாகிற சமயத்தில் உன்னை நான் நினைக்காமலும் போகலாம். அதற்காக நீ என்னை விட்டுவிடாதே. இப்போது உன்னை என்னால் நினைக்க முடிகிறது. அதனால் இப்போது செய்கிற இந்த ஸ்மரணையையே அப்போதைக்கென்று ரிசர்வ் பண்ணினதாக வைத்துக்கொள் என்கிறார். ஆனால் கீதா வாக்கியத்தை பார்த்தால் இப்படி என்றைக்கோ செய்த ஸ்மரணத்தை பகவான் ரிசர்வேஷனாக நினைக்கவில்லை. கடைசி காலத்தில் நினைக்கத்தான் சொல்கிறார். ச போட்டு கடைசி காலத்திலும் என்கிறார். அதாவது வாழ்நாள் பூராவும் என்னை நினைத்து கடைசியிலும் நினை என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லாமல் சொல்கிறார். மேலே 2 ஸ்லோகம் தள்ளி ஸ்பஷ்டமாகவே சொல்கிறார். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர. ஆனபடியால் என்னை சர்வ காலங்களிலும் எப்போதும் நினைத்து கொண்டே இரு என்கிறார். இப்படி எப்போதும் நினைத்தால்தான் முடிவில் அந்த நினைவு வரும். அந்திம நினைப்பின் முக்கியத்துவம். ஆனாலும் அந்திமத்தில் நினைப்பதற்கு ஏன் இந்த முக்கியத்துவம்? இப்படி அந்திமத்தில் பகவானை ஸ்மரிப்பதற்கும் நான் இங்கே எடுத்துக்கொண்ட பரோபகாரம் என்ற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? மரணம் என்பது ஆத்மாவை கொஞ்சம் கூட பாதிப்பதில்லை. உடம்புக்குத்தான் சாவு உண்டு, ஆத்மாவுக்கு கிடையாது. ஒரு சட்டை கிழிந்தால் அதோடு சட்டை போட்டுக் கொள்கிறவனும் அழிந்து போய்விடுகிறானா என்ன? இல்லை. ஒரு சட்டை போனால் அவன் இன்னொரு சட்டையை எடுத்து போட்டுக் கொள்கிற மாதிரி ஒரு சரீரம் அழிந்து போனாலும் ஆத்மா அழியாமல் இன்னொரு சரீர சட்டைக்குள் புகுந்து கொள்கிறது என்று பகவான் கீதையில் 2வது அத்தியாயத்தில் 22ஆம் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். இப்படி எத்தனை சட்டைகள் கிழிந்து கிழிந்து இன்னொன்று அதற்கப்புறம் இன்னும் ஒன்று என்று இந்த ஆத்மா புகுந்து புகுந்து அல்லாடி கொண்டிருக்க வேண்டும்? இதற்கு ஒரு முடிவு கிடையாதா என்று கேட்டால், ஞானியாகிவிட்டால் பிரம்ம நிர்வாணம் அடைந்து விடலாம். என்னிடமே பக்தி பண்ணி கொண்டிருந்தால் என்னை அடைந்து விடலாம். கடைசி காலத்தில் என்னை நினைத்து கொண்டே உயிரை விட்டால் கூட போதும்.
அப்புறம் இன்னொரு சட்டை போட்டுக்கொள்ள வேண்டாம் என்கிறார். சாவு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சட்டை கிழிகிற மாதிரிதான் என்று சொல்லிவிட்டு, சாகிற சமயத்தில் என்னை நினைத்தால் என்னிடமே வந்து அடுத்த ஜென்மா இல்லாமல் ஆக்கிக் கொள்ளலாம் என்று சொன்னால் சாவு ஒரு பெரிய விஷயம் மாதிரிதானே இருக்கிறது. அந்த சமயத்தில் நினைப்பதற்கு என்ன இத்தனை முக்கியத்துவம்? ஆத்மா என்ற மாறாத சத்தியத்தின் நிலையிலிருந்து பார்க்கிற போது சரீரமும் சாவும் துச்சம்தான், அவை ஒன்றுமே இல்லை. ஆனால் நாம் மாறாத ஆத்மா என்பதை தெரிந்து கொள்ளாதவர்களாகத்தானே இருக்கிறோம். நமக்கு தெரிந்தது மாறிக்கொண்டே இருக்கிற இந்த மனசும் மாறிக்கொண்டே இருக்கிற இந்த பிரபஞ்சமும் தானே. சாவு உண்டாகி அடுத்த ஜென்மா ஏற்படுகிற போது இந்த ஜென்மாவிலே இந்த பிரபஞ்சத்திலே நமக்கு இருந்த தொடர்புகள் எல்லாம் துண்டித்து போய் வேறு புது தொடர்புகள் உண்டாகின்றன. இதே இடத்தில் இதே குடும்பத்தில் நாம் மறுபடியும் பிறந்தால் கூட நமக்கு அது தெரிய போவதில்லை. ஆனால் இப்படி இங்கேயேதான் பிறப்போம் என்று சொல்ல முடியாது. வேறே சூழ்நிலையில் வேறே தினசான மதத்தில் நாகரீகத்தில் சம்பிரதாயத்தில் போய் பிறந்தாலும் பிறப்போம். ஆத்மா மாறாதது என்றாலும் நமக்கு அது தெரியாத விஷயம். மனசின் ஆட்டங்கள் தான் நமக்கு தெரிந்ததெல்லாம். அந்த மனசின் வளர்ச்சி, அது நல்ல வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, கெட்ட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, பெரிய அளவுக்கு சூழ்நிலையினால் உருவாக்கப்படுகிறது. இந்த ஆயுஸ் பூராவும் நாம் ஒரு மாதிரி சூழ்நிலையில் பழகி வளர்ந்து விட்டோம். குறிப்பிட்ட சம்பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டு விட்டோம். குறிப்பிட்ட சம்பிரதாயங்களை அனுசரித்து அவற்றில் ஒட்டி கொண்டு விட்டோம். இதெல்லாம் சாவோடு கத்தரித்து போகிறது என்பதை பார்க்கிற போது சாவு ஆத்மாவை கொஞ்சம் கூட பாதிப்பதில்லை என்றாலும் ஆத்மாவாக இருக்க தெரியாத நம்மை ரொம்பவும் பாதிக்கத்தானே செய்கிறது. அடுத்த ஜென்மாவில் எந்த மாதிரி பிறவி எடுப்போமோ, எந்த மாதிரி சூழ்நிலையில் பிறப்போமோ என்று பெரிய கேள்வியாகத்தானே இருக்கிறது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று பெரிய பெரிய மகான்களே பயப்பட்டிருக்கிறார்களே. குறிப்பு: தாயுமானவரின் சித்தர் கணம் பாடல் 4. இதனால் பகவான் ஒரு ஜீவனுடைய தொடர்புகள் அடியோடு மாற இருக்கிற அந்த மரண சமயத்தில், ஐயோ பாவம், இந்த ஜீவன் மறுபடியும் ஜன்மா இல்லாமல் பண்ணிக்கொள்ளாமலேயே உயிரை விடுகிறது. இப்பொழுது முழுக்க வேறு தினசான சூழ்நிலையில் பிறந்து அடியை பிடிடா பாரதப்பட்டா என்று ஆத்மாபிவிருத்திக்கான காரியத்தை இது ஆரம்பித்தாக வேண்டும். இந்த ஜென்மாவின் கர்மாதான் அடுத்த ஜென்மாவிலும் துரத்தி கொண்டு வரும் என்பது வாஸ்தவமானாலும் அடுத்த ஜென்மாவில் சூழ்நிலை வேறுதானே. அதிலே இது பழைய கர்மாவை கழித்து கொண்டு மேலே போகுமோ அல்லது இன்னும் கெட்ட கர்மாவை பண்ணி வீணாகுமோ என்று பரம கருணையோடு நினைப்பான் போலிருக்கிறது. இப்படி பகவானே இரக்கப்பட்டுத்தான் ரொம்பவும் பெரிய மனசோடு, சரி இந்த சாகிற சமயத்தில் இது நம்மை நினைத்து விடட்டும், அது போதும், இதற்கு மறுபடியும் ஜன்மா இல்லாமல் நாமே எடுத்துக்கொண்டு விடலாம் என்று பெரிய கன்செஷன் தந்திருக்கிறான் என்று தோன்றுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.